So today we are going to discuss about the eighth index question from the solution chapter. So what is the question? The vapor pressure of pure liquids A and B are 450 and 700 mm mercury respectively at 350 Kelvin. Find out the composition of the liquid mixture if total vapor pressure is 600 mm mercury. Also find the composition of the vapor phase. First நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏன்னு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து இருக்குது. ஒரு பீக்கர் வந்து எடுத்துருக்கிறீங்க. அந்த பீக்கரில் ஏ வந்து ஒரு சொல்யூஷன், ஏதோ ஒரு சொல்யூஷன், அது வாட்டராக இருக்கலாம், அசிட்டோனாக இருக்கலாம், எத்தனாலாக இருக்கலாம், ஏதோ ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம எடுத்துருக்காங்க. ஓகேவா? அது லிக்விடாக வந்து இருக்குது. அப்போ லிக்விடாக இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும்? அதோட கேஸ் மாலிகுல் வந்து மேலே இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? எந்த ஒரு லிக்விட் எடுத்துக்கிட்டாலுமே அதோட கேஸ் மாலிகுல் நமக்கு என்ன இருக்கும்? அதோட மேலே வந்து ஒரு சர்ஃபேஸில் வந்து இருக்கும். இதோட ப்ரெஷர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 450 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, 450 mm மெர்க்குரி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எது ஏ ஓடது. ஓகே, ஸோ வந்து ஏன்னு ஒரு லிக்விட் வந்து எடுத்துருக்கீங்க. அந்த ஏன் லிக்விட் எடுக்கும்போது மேலே வந்து அதோட சர்ஃபேஸில் வந்து அதோட கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது. அதோட ப்ரெஷர் 450 mm per மெர்க்குரின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு லிக்விட் வந்து எடுத்துக்கிறாங்க. இன்னொரு லிக்விட் என்ன பண்ணுறாங்க? அதுவும் நமக்கு வந்து லிக்விட் வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பீன்னு வந்து சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க. அப்போ இதோட கேஸ் மாலிகுலும் என்ன இருக்கும்? அதோட சர்ஃபேஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? இது பியோட கேஸ் மாலிகுல். ஓகே, அப்போ இந்த கேஸ் மாலிகுல் வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணும். அந்த ப்ரெஷர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 700 mm மெர்க்குரி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ ரெண்டுமே ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணுது. அப்போ இந்த பீக்கர்ல ஏ மட்டும் இருக்குது. ஏ மட்டும் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதான் கொடுத்துருக்காங்க பியூர் லிக்விட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ பியூர் லிக்விட்ஸ்னா ஏனா ஏ மட்டும் தான் இருக்குது. அப்போ அதோட கேஸ் மாலிகுல் கிரியேட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் 450 mm per mercury. பின்னு வந்து இருக்குது. பி மட்டும் கிரியேட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் வந்து நமக்கு என்ன 700 mm per mercury. இது வந்து நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர். ஓகேவா? அப்போ பியூர் ஸ்டேட்ல இருக்குது. அந்த பியூர் மாலிகுல் மட்டும் தான் இருக்குது. இது நம்ம வந்து வேப்பர் ப்ரெஷர் வந்து நம்ம சொல்றோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்றாங்க. இப்போ ஒரு பீக்கர் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த பீக்கர் என்ன பண்றாங்கன்னா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏவையும் பியும் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஏவும் பியும் மிக்ஸ் பண்ணும்போது இந்த லிக்விட் இருக்கும்போது அப்போ நமக்கு என்ன இருக்கும்? ஏவோட வேப்பரும் இங்கே நமக்கு வந்து இருக்கும். அப்புறம் பியோட வேப்பரும் நமக்கு வந்து இங்கே இருக்கும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ ரெண்டோட வேப்பருமே நமக்கு வந்து இங்கே இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த composition of the mixture of the total find the composition of the liquid mixture வந்து கேட்டுக்கிறாங்க. if also total find the composition of the vapor phase கேட்டுக்கிறாங்க. அப்பங்க find the composition கேட்டுக்கிறாங்க இல்லையா? அப்ப find the composition என்ன பார்த்தீங்கன்னா mole fraction வந்து கேட்டுக்கிறாங்க. அப்ப mole fractionனா இது வந்து A வந்து எவ்வளவு இருக்குது, B வந்து எவ்வளவு இருக்குது. அப்ப ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த liquid stateல வந்து A வந்து எத்தனை மாலிகுல் இருக்குது, B வந்து எத்தனை மாலிகுல் இருக்குது. அப்புறம் gaseous stageல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து A எத்தனை மாலிகுல்ஸ் இருக்குது, பி எத்தனை மாலிகுல்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகே, இதான் நமக்கு வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலா நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மோல் ஃபிராக்ஷன் தான் இங்க நம்ம கேட்டுக்கிறாங்க. லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிற மோல் ஃபிராக்ஷன் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஷை. ஓகேவா? அப்ப ஷை ஏ என்னது, ஷை பி வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அது பார்க்கறது வந்து எக்ஸ் மாதிரி இருக்கும். பட் அதோட எப்படி மோல் ஃபிராக்ஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஷைன்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிறது. கேசியஸ் ஸ்டேட்ல இருக்க நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா y1 YA அண்ட் YB வந்து நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதுல இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுலோட கேஸ் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய மாலிகுலோட மோல் ஃபிராக்ஷன் நமக்கு எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? YA YB பண்ணுவோம். லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மோல் ஃபிராக்ஷனை XA XB போட்டிருப்போம். ஏன்னா லிக்விட் ஸ்டேட்லயும் சம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து இருக்குது. கேஸ் ஸ்டேஜ்லயும் சம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து இருக்குது. அப்ப இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா A வந்து லிக்விட் ஸ்டேட்ல வந்து 1000 மாலிகுல் வந்து இருக்குது. கேசஸ் மாலிகுல் வந்து ஒரு 5 மாலிகுல் வந்து இருக்குது. அதே மாதிரி பி என்ன இருக்குது? லிக்விட் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 மாலிகுல் வந்து இருக்குது. கேசஸ் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 6 வந்து இருக்குது. அப்ப கேசஸ் ஸ்டேஜ்ல இருக்கிற மாலிகுலுக்கு தனியா மோல் ஃபிராக்ஷன், லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய தனியா மோல் ஃபிராக்ஷன் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். இங்க கேட்டுக்கிறாங்க இல்லையா? find the composition of the liquid mixture. அப்பனா அந்த லிக்விட் மிக்சர் வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் ஆல்சோ find the composition of the vapor phase. அப்ப vapor phaseல இருக்கக்கூடிய மோல் ஃபிராக்ஷன் கேட்டுக்கிறாங்க. அப்ப இதுல இருக்கக்கூடிய தனியா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், இதுல இருக்கக்கூடிய தனியா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? இதான் நமக்கு வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இதான் நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்றதை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டின் வந்து நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எப்போ ஆக்சுவல் போல நீங்க வந்து கிவன் டேட்டா வந்து எழுதணும். அப்ப கிவன் டேட்டா வந்து நீங்க எப்படி எழுதுவீங்க? கிவன் டேட்டா. அப்ப கிவன் டேட்டா which is equal to வேப்பர் பிரஷர் ஆஃப் ஏ வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? வேப்பர் பிரஷர் ஆஃப் ஏ. அப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் ஏவை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா PA நாட் அப்படின்னு வந்து போட்டிருப்போம். நாட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பியூர் ஸ்டேட் வந்து நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ PA நாட்னா ஏ மட்டும் இருக்கும்போது அதோட ப்ரெஷர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 450 mm மெர்க்குரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வேப்பர் ப்ரெஷர்.
ஓகே வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பி. அப்போ நம்ம இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், பிபி நாட். ஓகே நாட்னா வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஸ்டேட்ல வந்து இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 700 mm மெர்க்குரி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கேட்டுக்கிறாங்க, ஃபைண்ட் த காம்போசிஷன் ஆஃப் த லிக்விட் மிக்சர் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ நமக்கு என்னன்னா X2 XA இல்லையா, XA என்னது XB என்னதுன்னு கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த காம்போசிஷன் ஆஃப் த வேப்பர் ஃபேஸ். அப்போ YA என்னது, நெக்ஸ்ட் என்ன YB வந்து நமக்கு வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகேவா, Y கேபிட்டல் Y போட்டுப்போம். ஓகே YB தான் நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ இதுக்கு நமக்கு சூட்டபிளான ஃபார்முலா என்னது, அப்போ இது ஃபார்முலா நமக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பி டோட்டல். பி டோட்டல். அப்போ பி டோட்டல்னா என்னது, இங்கே 2 கேஸ் மாலிகுலும் இருக்கு இல்லையா, இந்த 2 கேஸ் மாலிகுலும் சேர்ந்து கிரியேட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் தான் வந்து பி டோட்டல். ஓகேவா. இங்கே ஏன்ற மாலிகுல் மட்டும் இருக்குது, இது மட்டும் கிரியேட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் வந்து நமக்கு என்னது பிஏ நாட். இங்கே பின்ற மாலிகுல் மட்டும் இருக்குது, இது கிரியேட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா பிபி நாட். அப்போ அந்த ரெண்டும் சேர்ந்து கிரியேட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரெஷர். அப்போ பி டோட்டலுக்கு நமக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா P1 நாட் பிளஸ் P2 நாட் மைனஸ் P1 நாட் இன்ட்டு X2 வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இங்கே P டோட்டல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேவா. P டோட்டல் இங்கே நம்ம கிவன் டேட்டா எழுத மறந்துட்டோம் பார்த்தீங்களா. P டோட்டல், P டோட்டலோட வேல்யூ வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேப்பர் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. P டோட்டல் நமக்கு வந்து தெரியும், P1 நாட் நமக்கு தெரியும், P2 நாட் நமக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், X2 வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. அப்போ வாட் இஸ் த P டோட்டல், P total which is equal to 600. நமக்கு P total என்ன கொடுத்துருக்காங்க 600 வந்து கொடுத்துருக்காங்க. P1 நாட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 450 வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் அப்புறம் P2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க 700 மைனஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 450 இன்ட்டு வந்து நமக்கு என்னன்னா X2 இன்ட்டு நமக்கு வந்து X2 வந்து மோல் ஃப்ராக்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் த வேல்யூ 600 மைனஸ் 450 இல்லையா, இது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 450 வந்து மாறிடும். 700லேருந்து 450 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வரும் 250 வந்து வரும் இல்லையா, 250x. ஓகே. அப்போ 600லேருந்து 450 நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும் 150. அப்போ 250x which is equal to 150. சாரி வந்து X2 இல்லையா, X2ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம XB நம்ம எடுத்துப்போம். அப்போ XB. அப்போ நமக்கு என்னது இங்கே வந்து XB. அப்போ XB which is equal to 150 divided by 250 which is equal to இதை நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 3/5. அப்போ which is equal to 0.6 வந்து வருது இல்லையா. அப்போ 30 மாறிடு, இது வந்து 0.6. அப்போ XBயோட மோல் ஃப்ராக்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.6. அப்போ Xயோட மோல் ஃப்ராக்ஷன் வந்து நமக்கு என்ன வரும் 1 minus 0.6 which is equal to 0.4. அப்போ AB வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.6 கொடுத்துருக்காங்க. A வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.4 வந்து வருது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டுபிடிச்சாச்சு, ஃபைண்ட் அவுட் த காம்போசிஷன் ஆஃப் த லிக்விட் மிக்சர் வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஆல்சோ ஃபைண்ட் த காம்போசிஷன் ஆஃப் த வேப்பர் ஃபேஸ். அப்போ வேப்பர் ஃபேஸ்க்கு வந்து நமக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா P1. ஓகே P1 PA. ஓகே அங்கே 1 கிடையாது A இல்லையா, நம்ம ஏபின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ PA is equal to YA இன்ட்டு நமக்கு என்ன P total. அப்போங்க நமக்கு வாட் இஸ் PA, PAன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா PA which is equal to PA நாட் இன்ட்டு X1 சாரி XA. ஓகே PA நாட் இன்ட்டு XA. ஓகே இது வந்து PA P1 கிடையாது PA இல்லையா. நம்ம எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் லிக்விட் செகண்ட் லிக்விட் வந்து 1 2ன்னு எடுப்போம். இங்கே கொஸ்டின் வந்து ஏபின்னு கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம வந்து ஏபி நம்ம எடுக்கணும். ஓகேவா. அப்போ PAன்னா என்னது PA நாட் இன்ட்டு XA இல்லையா. அப்போ நமக்கு வந்து PA நாட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, PA நாட் வந்து நமக்கு வந்து 450 இன்ட்டு XA வந்து நமக்கு வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம், ப்ரீவியஸ் ஸ்லைடு வந்து நமக்கு வந்து XA எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம் 0.4 வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேவா. அப்போ நமக்கு which is equal to நமக்கு என்ன வரும் 450 இன்ட்டு 0.4. 450 இன்ட்டு 0.4 which is equal நமக்கு என்ன வருதுன்னா 180 வந்து வருது. அப்போ PA நமக்கு என்ன வருதுன்னா 180 வந்து நமக்கு வந்து வருது. ஓகேவா. அப்போ நமக்கு வந்து இன்னும் YA தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. அப்போ YA which is equal to PA divided by P total. அப்போ நமக்கு PA எவ்வளவு, PA வந்து நமக்கு வந்து 180 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். P total நமக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 600. அப்போ which is equal to 180 divided by 600. அப்போ நமக்கு என்ன YA நமக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.3 வந்து நமக்கு வந்து வருது. ஓகே YA வந்து நமக்கு வந்து 0.3 இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு வந்து YB நமக்கு வந்து என்ன இருக்கும் YB which is equal to
1 minus 0.73 இதுவும் மோல் ஃப்ராக்ஷன் தான் இல்லையா? அப்போ YB நமக்கு என்ன வரும்னா 0.7 வந்து வரும். அப்போ இது வந்து கேசியஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய காம்போசிஷன் என்னது 0.3, Y வந்து 0.3, YB வந்து 0.7. லிக்விட் ஸ்டேட்டில் நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.4 and 0.6 வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இதான் நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம். ஓகேவா? இங்கே வந்து நமக்கு வந்து ரெண்டு ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா P total. P totalக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? P total which is equal to P10 plus P20 minus P10 into X2. ஓகே, மோல் ஃப்ராக்ஷன் psi2 ஆர் வந்து X2 சொல்லலாம். மோல் ஃப்ராக்ஷன் வந்து X2. இன்னொன்று பார்த்தீங்கன்னா YA கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம்? PA is equal to YA P total. உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 1 தான் கொடுத்துருப்பாங்க. ஏக்கு பதிலாக 1 கொடுத்துருப்பாங்க. 2க்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா Bக்கு பதிலாக 2 வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ABனே நமக்கு கொடுத்துருக்கனால நம்மளும் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ABனே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதான் அந்த ரெண்டுக்கும் உள்ள நமக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி தான். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அந்த வேப்பர் ஸ்டேட்ல இருக்கிறது என்னது, லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ப்ராப்ளத்தை வந்து நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா you will get some clear idea. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.